ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறேன்னா, அ பாவக்காய் தொக்கு. நீங்க வந்து பாவக்காய் பொரியல், பாவக்கால வந்து நான் 2, 3 டிஷ்ஷஸ் போட்டிருக்கேன். பிட்ல போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து பாவக்கால தொக்கு ஒண்ணு. இது வந்து 1 வாரம் வரைக்கும் கூட நீங்க வெளியிலயே வச்சுக்கலாம். கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில பெசஞ்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க இன்னும் எக்ஸலண்ட்டா இருக்கும். இந்த பாவக்காய் தொக்கும், ஒரு சாலடும் பண்ணி காமிக்கிறேன். என்னோட ரெசிபீஸ்லாம் நீங்க டெய்லி வாட்ச் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாவக்காவ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இந்த மாரி பொடியா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவலா சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா? சின்ன வெங்காயம். அதுவும் நம்ம சேம் அளவு எவ்வளோ பாவக்காய் இருக்கோ அதே அளவு, கிட்டத்தட்ட அதே அளவு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே அளவு பண்ணிக்கிட்டீங்கன்னா, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பாவக்காய் வந்து எப்படின்னா உங்களுக்கு அ 1 வாரம் வரைக்கும் நீங்க வெளியிலயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவ்ளோ டேஸ்ட்டா சாதத்துல பெசஞ்சு சாப்பிடவும் நல்லாருக்கும். அதே சமயம் தொட்டு சாப்பிடவும் தயிர் சாதத்துக்கெல்லாம் எக்ஸலண்ட்டா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடாயில எண்ணெய் விட்டு, ஒரு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். போட்டு இந்த சின்ன வெங்காயத்த போட்டு கொஞ்சம் சுருள நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு லைட்டா ப்ரவுன் ஆகுற அளவுக்கு நம்ம இத வதக்கிக்கணும். நீங்க வந்து எங்கேயாவது அ ஊருக்கெல்லாம் போறீங்கன்னா கூட, இந்த மாரி நீங்க பாவக்காய் பண்ணி கையில எடுத்துட்டு, ஒரு தயிர் சாதம் எடுத்துக்கிட்டா கூட, நமக்கு லஞ்சுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டா இருக்கும். வெளியில நம்ம வாங்கி சாப்பிடும்போது அந்த அளவு அ டே டேஸ்ட்டு அ பத்தி சொல்லல. பட் வயித்துக்கு அந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகாது இல்லையா? இந்த மாரி எல்லாம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது 1 வீக் வரைக்கும் நீங்க வெளியில வச்சுக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ அதுக்கு மஞ்சப்பொடி நல்லா ஓரளவு லைட்டா ப்ரவுன் ஆனதும் மஞ்சப்பொடி, வரமிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பாவக்காய் இல்லையா? கொஞ்சம் மிளகா பொடி, உப்பு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுற மாரி இருக்கும். இது தொக்கு அதனால நல்லா இருக்கும். ரொம்ப தயிர் சாதத்துக்குலாம் ஊறுகாய் மாதிரியே இருக்கும். வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு, இப்போ பாவக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு இரும்பு கடாய் மாதிரி இருந்து பண்ணா இன்னும் ரொம்ப நல்லாருக்கும். நம்ம லைட்டா தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பாவக்காய் கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த மசாலா அடியில பிடிச்சிராம இருக்கிறதுக்காக தான் தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து ஸ்டீல் கடாய். கொஞ்சம் கனமா இருக்கிற கடாய் தான். ஆனாலும் அடியில பிடிக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு, மூடி விட்டு 2, 3 தடவ நான் திருப்பி திருப்பி விட்டுருக்கேன். திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு ஒரு சாலட் ரெசிபி காமிக்கிறேன். கொஞ்சம் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா மாங்கா இருந்தது. அதையும் போட்டிருக்கேன். மாங்கா நெறைய போட்டா நல்லாருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, சின்ன தக்காளி போதும். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா? அத வந்து ஊற வச்சு, வேக வச்சு வச்சிருக்கோம். அந்த சின்ன கொண்டைக்கடலை இது. அ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொண்டைக்கடலைய தனியா சாப்பிட கொஞ்சம் நமக்கு போரிங்கா இருக்கும். அதுக்கேத்த அளவு சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் சால்ட் நல்ல சாட் மசாலா வாசனை வரும். கொஞ்சம் தனியாவும், மொளகாவும் சேர்த்து வறுத்து அரைச்ச பொடி. அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இருந்தா அது போட்டுக்கோங்க. இல்லன்னா பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அத போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சாலடு. இப்ப வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாவக்காவ சுருள வதக்கினதுக்கு அப்புறம், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி வந்து கரைச்சு வச்சிருக்கேன். அந்த புளிய வந்து திக்கா வெந்நீர்ல ஊற வச்சு திக்கா கரைச்சிருக்கேன். அந்த புளிய ஊத்திக்கலாம். புளிய ஊத்தி நல்லா 2 தடவ, 3 தடவ திருப்பி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா வந்து பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி பாவக்காவோட போடணும். போட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லாருக்கும். பெருங்காய பொடி போட்டுட்டு நல்லா திருப்பி நம்ம சுருள வதக்கறதுல இருக்கு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னாலும் நீங்க விட்டுக்கோங்க. நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியா தான் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட விட்டுக்கலாம். கொஞ்சமா அ வெல்லம் போடுறேன். இந்த வெல்லம் இருக்கிறதே தெரியாது. ஏன்னா, பாவக்காவோட கசப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கிறதுனால, கண்டிப்பா இந்த வெல்லம் இருக்கிறது தெரியாது. ஆனா டேஸ்ட் வந்து பாவக்காவோட டேஸ்ட் எக்ஸலன்ட்டா இருக்கும். நீங்க சாதத்துக்கு நல்லா பெசஞ்சு சாப்பிடலாம். வச்சு சாப்பிடலாம்.
இன்னைக்கு நம்ம வீட்ல இதான் ரைஸ், தூயமல்லி ரைஸ், கைக்குத்தல் அரிசி, அப்புறம் ரசம், ஒரு கதம்ப சாம்பார். கதம்ப சாம்பார் ரெசிபி ஆக்சுவலி நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அதனால திருப்பி யூடியூப்ல போடல. எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார், ஒரு சாலட் பண்ணியிருக்கேன், பாவக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன். இந்த தொக்கு வந்து 3-4 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.